Hello students, first midterm examsக்கான ஸ்டடி பிளான் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ எல்லாரும் வீக்லி ஸ்டடி பிளான் இமிடியேட்டாக கொடுக்க சொல்லியிருந்தீங்க. டைம் 10:30 ஆகுது. ஸோ தூங்காமல் உங்களுக்காக இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக இதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு 1 or 2 hours கிட்ட ஆகிடும். தயவு செஞ்சு உங்களோட ஸ்டடி பிளான்க்கு பின்னாடியும் சரி, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு பின்னாடியும் சரி, கல்வி விஜய் சேனல் அப்படின்ற இந்த விஜயலட்சுமி ஆண்டி இருக்கேன். என்னோட உழைப்பு இருக்குது. அந்த உழைப்புக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு வீக்குக்கான ஸ்டடி பிளான், அதாவது 10th, 11th, 12th 3 ஸ்டாண்டர்டுக்குமே ஃபஸ்ட் வீக்குக்கான ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். பயோமேக்ஸ் குரூப்புக்கும் காமர்ஸ் குரூப்புக்கும் 10th ஸ்டாண்டர்டுக்கும் பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு இந்த பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் வீக்குக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீக் ஈஸியாக நீங்கள் ஃபர்ஸ்ட் மிட்டமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுன்றதுக்காக உங்களுக்காக நேரம் ஒதுக்கி வீட்டில் இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்காக இப்போ உட்காந்து இந்த வீடியோஸை ரெடி பண்ணியிருக்கேன். வெரி வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஏனோ தானோன்ட்டு உங்களுக்கு வீடியோ போடலை. ஸ்டடி பிளான் அப்படின்னா அதை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது, அதுவும் 10th, 11th, 12th 3 ஸ்டாண்டர்டுக்கும் ஒரே வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த உழைப்பை வீணாக்காதீங்க. அதுக்கு பதில் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய கிஃப்ட்டு உங்களோட மார்க்ஸ். யாரெல்லாம் நேர்மையாக படித்து எனக்கு மார்க்ஸ் கொடுக்க போகிறீங்க, உங்களோட மார்க்ஸை என்னோடய வாட்ஸ்அப் சேனலுக்கு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். யாரும் கால் பண்ணக்கூடாது. யாராவது கால் பண்ணிங்கன்னா உடனே நம்பரை பிளாக் பண்ணிடுவேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ என்னோடய மொபைல் நம்பர் 9841128114. வாட்ஸ்அப் சேனலில் உங்களோட ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸோட மார்க்ஸ் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். நேர்மையாக உண்மையாக அழகாக என் செல்லங்க எல்லாமே நல்லா படிக்கணும். சரிங்களா? உங்களோட மார்க்ஸ்க்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். உடனே பண்ணல அப்படின்னாலும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். டைம் இருக்கும்பொழுது ஒவ்வொருத்தருக்காக ரிப்ளை பண்ணுவேன். அழகாக ஃபர்ஸ்ட் மிட்டமை நம்ம ஃபர்ஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம்ஸ் மாதிரி ஒரு சீரியஸாக படித்து நல்ல ஒரு ஆர்வமாக படித்து நம்மளோட டார்கெட் பப்ளிக் எக்ஸாம் மார்க்கை நல்லா ஸ்கோர் பண்ணலாம். 11th, 12th, 10th ஃபர்ஸ்ட் வீக்கான ஸ்டடி பிளான் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் வாங்க. 10th ஸ்டடி பிளான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கடுத்தது 11th, 12th பார்க்கலாம். 10th வீக்லி ஸ்டடி பிளான் 2025 to 26 ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம். இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா 13th இருந்து, அதாவது நாளைக்கு ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் ஃப்ரைடே 19th உள்ள பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம். 19னா தேர்ஸ்டே வரையும், சரிங்களா? 20 தான் உங்களுக்கு ஃப்ரைடே வரும். ஸோ இந்த 1 வீக் 7 டேஸ்க்கான பிளான். ஃப்ரைடே மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1, 1.2 ப்ளஸ் எக்ஸாம்பிள் சேர்த்து பார்க்கணும். தமிழில் குருவினா சிறுவினா, இயல் 1ஓட குருவினா சிறுவினா. எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கணும், சரிங்களா? அதுக்கடுத்தது சாட்டர்டே பார்த்தீங்கன்னா சயின்ஸில் ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசனும், மேக்ஸில் 1.3யும் அதோட எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் 2ம் பார்க்கணும். தமிழில் நெடுவினா படிக்கணும். அதுக்கடுத்தது சண்டே பார்த்தீங்கன்னா சயின்ஸில் ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசனோட பேலன்ஸு, இங்கே நீங்கள் படிக்கிறீங்களே அதோட பேலன்ஸு நீங்கள் சண்டே பேலன்ஸ் படிச்சுக்கோங்க. சோஷியலில் ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசனும், தமிழில் புக் பேக் கிராமரும் படிக்க போகிறீங்க. அதுக்கடுத்தது மண்டே சயின்ஸில் பயாலஜி 12th லெசனும், தமிழில் கடிதம் கட்டுரை படிக்க போகிறீங்க. அடுத்து டியூஸ்டே பார்த்தீங்கன்னா சயின்ஸில் பயாலஜி 12th லெசனோட பேலன்ஸ் படிக்கணும். அதுக்கடுத்தது ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசனோட பேலன்ஸ். ஆல்ரெடி இங்கே ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க இல்லையா? ஸோ அதோட பேலன்ஸு இங்கே படிக்க போகிறீங்க, ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் லெசனோட பேலன்ஸு. அடுத்தது இங்கிலீஷில் பேராகிராஃப் கொஷின்ஸ் படிக்க போகிறீங்க. அடுத்து வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கொஷின் ஆன்சர்ஸு, அதாவது ஒரு யூனிட்டோட ஃபஸ்ட் யூனிட்டோடது கொஷின் ஆன்சர்ஸ் படிங்க. தமிழில் மெமரி படிங்க. மேக்ஸில் 1.4, 1.5 எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கவர் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தது தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 1.4, 1.5ஓட இந்த பேலன்ஸை இங்கே பார்க்க போகிறீங்க. இங்கிலீஷில் கிராமரோட மெமரியும் சேர்த்து படிக்க பாருங்கள், யூனிட் 1ஓடது. அடுத்து சோஷியலில் எக்கனாமிக்ஸில் பேலன்ஸு, அதாவது சோஷியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் நான் ஃபஸ்ட்டில் கொடுத்துருந்தேன் இல்லையா? இங்கே பாருங்கள், எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட்டு டேல படித்தோம், அதோட பேலன்ஸ் இருக்கிறத இங்கே படிச்சுக்கோங்க லாஸ்ட்டில்.
இல்லை நான் எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்றவங்க மற்ற சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை இங்கே படிக்க பாருங்கள். ஸோ இந்த லெசனில் இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். தமிழில் யூனிட் 1, இங்கிலீஷில் யூனிட் 1, சோஷியலில் எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன், ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன், சயின்ஸில் ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன், பயாலஜியில் ஃபர்ஸ்ட் லெசன்ஸ் கொடுத்துருக்கோம். சொன்னது புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீக்குக்கும் ஸ்டடி பிளான் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த பிளானை நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், சென்டம் மார்க் மட்டும் எடுக்கிறது இல்லை, ஃபர்ஸ்ட் மிட்டமில் பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரையுமே உங்களுக்குள்ள ஒரு பொறுப்பும் ஒழுக்கமும் அழகாக சூப்பராக வரும். கல்வி விஜய் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்க நீங்கள் கண்டிப்பாக ஆன்ட்டி சொல்கிறத அழகாக ஃபாலோ பண்ணி ஒழுக்கமாக படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். யாரெல்லாம் 100% என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட மார்க்ஸை என்னோட வாட்ஸ்அப் சேனலுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். சரிங்களா? ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட்டு 11th பார்த்துருவோம். 11th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு பாருங்கள், ஸ்டடி பிளான் 2025 to 26 ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்கான பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் உள்ளவங்களுக்கும் பயோமேக்ஸுக்கும். லாஸ்ட்லாம் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு காமர்ஸ்க்கு பிளான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பயோமேக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் பிளான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வீக்குக்கானது ஜூன் 13 ஸ்டார்ட் ஆகி ஜூன் 19 ஃபினிஷ்ட் ஆகுது. தேர்ஸ்டே வரையும், ஃப்ரைடே டு தேர்ஸ்டே வரையும் 1 வீக் பிளான். ஓகே, ஸோ அடுத்தடுத்த வீக்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். ஒவ்வொரு வீக்காக நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் வீக்கை அழகாக படிச்சிங்கன்னா தான் வீடியோஸ் நல்ல வியூஸ் போகணும். அதே நேரத்தில் பிள்ளைங்க எல்லாரும் பொறுப்பாக படிக்கணும். ஆர்வமாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக்குக்கு பிளான் போட்டுருவோம். ஃப்ரைடே 13th ஜூன் பாருங்கள், மேக்ஸில் 1.1, 1.2 எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் படிக்கணும். கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1. சாட்டர்டே 14th ஜூனில் கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1ஓட பேலன்ஸ் நீங்கள் படிச்சிங்களே அதோட பேலன்ஸ் படிக்க போகிறீங்க. மேக்ஸில் 1.1, 1.2ஓட பேலன்ஸை பார்க்க போகிறீங்க. அடுத்து ஜுவாலஜியில் சாப்டர் 1 பார்க்க போகிறீங்க. புரியுதுங்களா? படிக்க போகிறீங்க. அதுக்கு அடுத்தது சண்டே 15th ஜூன் 15th மேக்ஸில் 1.3, 1.4 எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் கவர் பண்ண போகிறீங்க. பாட்னியில் சாப்டர் 1 படிக்கணும். பாட்னி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஜுவாலஜி பாட்னிலாம் கொடுக்குறேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த இடத்துல நான் கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1, மேக்ஸில் பேலன்ஸ் பார்த்துட்டு கெமிஸ்ட்ரியில் இங்கே சாப்டர் 1 படிச்சிங்களா அதோட பேலன்ஸ் இங்கே படிக்கிறீங்க. மேக்ஸ் இதோட பேலன்ஸ் இங்கே பார்த்துட்டு ஜுவாலஜியில் சாப்டர் 1 படிக்கிறீங்க. இங்கே பாட்னியில் சாப்டர் 1 படிக்கிறீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 படிக்கிறீங்க. சரிங்களா? இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பிளான். இது பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது பியூர் சயின்ஸ் அண்ட் பயோமேக்ஸ் குரூப் 2 பேருக்குமே சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 1.3, 1.4 எக்ஸசைஸ் ப்ளஸ் எக்ஸாம்பிள். ஸோ பாட்னியில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 1. அதுக்கடுத்து மண்டே 16 பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 1.3, 1.4 பேலன்ஸ் உள்ள போர்ஷன், அதாவது எதோட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குறோம் இல்லையா, இதோட பேலன்ஸ் இங்கே. அடுத்து 1.5 எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் கவர் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தது ஃபிசிக்ஸில் சாப்டர் 1. அடுத்து டியூஸ்டே 17th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூனில் மேக்ஸில் 1.5 பேலன்ஸ் பார்க்க போகிறோம். 1.5 இங்கே பார்த்தீங்க இல்லையா அதோட பேலன்ஸு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 1 பேலன்ஸு, இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்களே அதோட பேலன்ஸு. அடுத்து பாட்னி சாப்டர் 1, அதோட இங்கே பாட்னி சாப்டர் 1 படிச்சிங்களே இது அதோட பேலன்ஸு. அடுத்து கெமிஸ்ட்ரி சாப்டர் 2 படிக்க போகிறீங்க இங்கே. அடுத்து வெட்னஸ்டே 18th அன்னைக்கு ஃபிசிக்ஸ் சாப்டர் 1 பேலன்ஸ் படிக்க போகிறீங்க. இங்கே சாப்டர் 1 படிச்சிங்களே அதோட பேலன்ஸ் இங்கே படிக்கிறீங்க. திரும்ப ஜுவாலஜியில் சாப்டர் 1ல் பேலன்ஸு, இங்கே ஜுவாலஜி படிச்சிங்க இல்லையா, இங்கே ஜுவாலஜி அதோட பேலன்ஸ் இங்கே படிக்க போகிறீங்க. அந்த பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் ஜுவாலஜியை படிக்க போகிறீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 படிக்க போகிறீங்க. அது கூட கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 2ஓட பேலன்ஸு, இந்த போர்ஷனோட பேலன்ஸ் இருந்தால் இங்கே சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? அதுக்கடுத்தது தேர்ஸ்டே 19th அன்னைக்கு ஜூன் 19 ஃபிசிக்ஸில் சாப்டர் 1 பேலன்ஸ் பார்க்க போகிறீங்க. இது ஏற்கனவே சாப்டர் 1 பேலன்ஸ் படிச்சிருப்பீங்க, அதுலேயும் பேலன்ஸ் இருந்தால் இங்கே பேலன்ஸ் படிச்சுக்கோங்க. அது திரும்ப பாட்னியோட
பேலன்ஸ் திரும்ப படிச்சுக்கோங்க. பாட்னி ஆல்ரெடி வந்து இங்கே பேலன்ஸ் படிச்சிருப்பீங்க, அதோட பேலன்ஸும் இங்கே படிச்சுக்கோங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸு சாப்டர் 2ஓட பேலன்ஸ் இங்கே படிங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 2 இங்கே படிக்கிறீங்க, அதோட பேலன்ஸை இங்கே படிக்கிறீங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சாப்டர் 2 பேலன்ஸ் படிங்க. பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 2 வந்து பாட்னி படிக்கிறீங்க, பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. புரிஞ்சுதுங்களா? ஸோ என்ன பிளான் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும். இது எப்படி நான் உங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 18 எக்ஸசைஸா ஒரு 20 எக்ஸசைஸ் கிட்ட இருக்கு. ஸோ அந்த 20 எக்ஸசைஸும் ஸோ மற்ற சப்ஜெக்ட்ஸை போர்ஷனையும் எடுத்து டிவைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஆன்ட்டி நான் என்ன உங்களுக்கு கொடுக்கணுமோ அதை தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ நான் சொன்ன பிரகாரம் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த 4 வீக்குக்குள்ளே நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம்கான போர்ஷனை பக்காவாக தயாராகிடலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு போர்ஷன் நிறைய இருக்க மாதிரி கொஞ்சம் பயமாக இருக்கும். தயவு செஞ்சு பயப்படாதீங்க. 100% உங்களால் முடிக்க முடியும். டைமை வேஸ்ட் பண்ணாமல் அழகாக படிங்க. ப்ராப்பராக இப்போ தெரியுதா எதுக்காக நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிட்டமே வந்து பப்ளிக் எக்ஸாம் மாதிரி சீரியஸாக படிக்கணும்னு சொன்னேன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு இப்போ போர்ஷன் கம்மி அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. போர்ஷன் அதிகம்தான், இருந்தாலும் படித்து தான் ஆகணும் இல்லையா? ஸோ மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5 கொடுத்துருக்கேன். கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் சாப்டர், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பாட்னியில் ஃபஸ்ட் சாப்டரும், ஜுவாலஜியில் ஃபஸ்ட் சாப்டரும் கொடுத்துருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாப்டர் 1, சாப்டர் 2 கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 சாப்டர் கொடுத்துருக்கோம் இந்த போர்ஷனில் மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் வீக்கில். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது அழகாக இந்த பிளான் பிரகாரம் படிச்சுக்கோங்க பிள்ளைங்களா. அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் பார்த்துருவோம். 11th காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், ஃபர்ஸ்ட் மிட்டம்கான பிளானு, ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டடி பிளான். உங்களுக்கு வந்து என்னென்ன போர்ஷன் சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு பிளான் புரியும். அக்கௌண்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரும் செகண்ட் சாப்டரும் பார்க்க போகிறோம். காமர்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர், பிஸ்னஸ் மேக்ஸில் 1.1, 1.2, 1.3, 1.4 அண்ட் 2.1 பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் மேக்ஸ் இல்லாமல் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் சேர்த்துக்கோங்க. அது போக இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இல்லாமல் ஹிஸ்ட்ரி இருக்கவங்க ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை நான் எப்படி உங்களுக்கு எடுத்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, டோட்டலாக பிஸ்னஸ் மேக்ஸில் 16 சாப்டர் இருக்குது. ஸோ மற்ற சப்ஜெக்டில் டோட்டலாக 22. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணால் 38. ஸோ இதை 4ஆக நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் ஒரு 10 லெசன், செகண்ட் வீக்கில் ஒரு 10 லெசன், தேர்ட் வீக்கில் ஒரு 9 லெசன், ஃபோர்த் வீக்கில் ஒரு 9 லெசன்ஸ் சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்குக்கான 10 லெசன்ஸ் தான் உங்களுக்கு இங்கே நான் கொடுத்துருக்க போர்ஷன். ஸோ அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. தயவு செஞ்சு இதை வீடியோவை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடாமல் அழகாக பிளான் பண்ணி அழகாக படிங்க. எவ்வளோ பிள்ளைங்க நல்லா படித்து எனக்கும் சப்போர்ட் பண்ணி நீங்களும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரையும் என்னோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃப்ரைடேயில் பிஸ்னஸ் மேக்ஸில் 1.1, 1.2 எக்ஸசைஸ் ப்ளஸ் எக்ஸாம்பிள் ஃபுல்லாக படிங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் படிங்க. ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் படிங்க. அக்கௌண்ட்ஸ் வந்து சாப்டர் 1 கவர் பண்ணிக்கோங்க. அடுத்து சாட்டர்டே 14th ஜூன் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இங்கே பார்த்தோம் இல்லையா, அதோட பேலன்ஸை நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க. அடுத்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட பேலன்ஸ் இங்கே பாருங்கள், ஹிஸ்ட்ரியோட பேலன்ஸை இங்கே பார்த்துக்கோங்க. அடுத்து பிஸ்னஸ் மேக்ஸில் 1.1, 1.2 எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க இல்லையா இல்லைங்க, அதோட பேலன்ஸும் இங்கே கவர் பண்ணிக்கோங்க. அடுத்து சண்டே பார்த்தீங்கன்னா காமர்ஸு சாப்டர் 1 கவர் பண்ணிக்கோங்க. எக்கனாமிக்ஸில் சாப்டர் 1. அடுத்தது பிஸ்னஸ் மேக்ஸில் 1.3 எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் படிங்க. பிஎம் இல்லாதவங்க ஹிஸ்ட்ரி படிங்க, செகண்ட் லெசன். ஹிஸ்ட்ரியும் பிஎம்மும் இல்லாதவங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் செகண்ட் லெசன் படிங்க. அடுத்து மண்டே பார்த்தீங்கன்னா 16th ஜூனில் எக்கனாமிக்ஸில் சாப்டர் 1ல் நம்ம படித்தோம் இல்லையா, இங்கே அதோட பேலன்ஸ் இங்கே படிக்க போகிறீங்க. அடுத்து 1.3யோட பேலன்ஸ் பிஎம் இங்கே படிக்க போகிறீங்க. ஹிஸ்ட்ரியோட செகண்ட் லெசனோட பேலன்ஸும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட செகண்ட் லெசனோட பேலன்ஸ். பிஎம் இல்லாதவங்க ஹிஸ்ட்ரி படிங்க, ஹிஸ்ட்ரி இல்லாதவங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சுக்கோங்க. அடுத்து டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஜூன் 17 பார்த்தீங்கன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாப்டர் 1ஓட பேலன்ஸ் கொடுத்துருக்கேன். காமர்ஸ் 1 எங்கே பார்த்தீங்கன்னா காமர்ஸ் வந்து இங்கே சாப்டர் 1 இருக்கு இல்லையா, ஸோ சாப்டர் 1ஓட பேலன்ஸ் படிக்கிறீங்க. அக்கௌண்ட்ஸில் வந்து சாப்டர் 2 படிக்கிறீங்க, சாப்டர் 2. அடுத்து பிஎம்ல 1.4, 2.1 படிக்கிறீங்க. பிஸ்னஸ் மேக்ஸ் படிக்கக்கூடாது, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அக்கௌண்ட்ஸும் அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அடுத்தது வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா காமர்ஸில் சாப்டர் 2
அக்கௌண்ட்ஸில் சாப்டர் 2ஓட பேலன்ஸ், இங்கே சாப்டர் 2 பார்க்குறீங்களே அதோட பேலன்ஸ். மேக்ஸிமம் நிறைய தியரி தான் இருக்கும். பிஸ்னஸ் மேக்ஸில் 1.4 2.1ஓட இதோட பேலன்ஸு. அடுத்து தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா 19th ஜூன் 19th காமர்ஸில் செகண்ட் சாப்டரோட பேலன்ஸ், இதோட பேலன்ஸ் பார்க்க போகிறீங்க. அது போக இங்கே இருக்க மற்ற சப்ஜெக்டோட பேலன்ஸ் என்ன பெண்டிங் இருக்கோ அதை இங்கே கவர் பண்ண போகிறீங்க. ஸோ 1 வீக்குக்கான காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டடி பிளான் என்ன அப்படின்றத தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ தொடர்ச்சியாக செகண்ட் வீக்கு, தேர்ட் வீக்கு, ஃபோர்த் வீக்கு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 12th ஸ்டாண்டர்டுக்கு ஃபர்ஸ்ட் வீக்கான ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். பயோமேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புக்கும் பார்க்குறோம். இதுக்கு அடுத்ததாக காமர்ஸ் குரூப்புக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வீக்குக்கானது 13th ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 19th ஜூன் எடுத்திருக்கேன். இதில் என்னென்னலாம் போர்ஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. மேக்ஸில் முதல் ஃபுல்லாக பிளான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் போர்ஷன் சொல்கிறேன். ஃப்ரைடேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் 1.1 1.2 1.3 இது மூணுமே எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸோடு கவர் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 படிக்க பாருங்கள். அதுக்கடுத்தது சாட்டர்டே 14th ஜூன் 14th கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1 படிங்க. மேக்ஸில் இங்கே பார்த்தீங்க இல்லையா அதோட பேலன்ஸை இங்கே கவர் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது சண்டே 15th ஜூன் 15th மேக்ஸில் 1.4 1.5 எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுமே கவர் பண்ணிக்கோங்க. பாட்னி ஸ்டூடெண்ட்ஸு பியூர் சயின்ஸாக இருக்கிறவங்களும் சரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களும் சரி, பாட்னியில் சாப்டர் 1 கவர் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து சாப்டர் 1 படிச்சிங்க இல்லையா அதோட பேலன்ஸை இங்கே படிச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது மண்டே ஜூன் 16th ஜுவாலஜியில் சாப்டர் 1ம் ஜுவாலஜி படிக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாப்டர் 2 படிங்க. கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1 பேலன்ஸ் படிங்க. கெமிஸ்ட்ரியில் இங்கே சாப்டர் 1 படிச்சிங்களே அதோட பேலன்ஸை இங்கே படிக்க போகிறீங்க. மேக்ஸில் 1.4 1.5 இங்கே பார்த்தீங்க இல்லையா அதோட பேலன்ஸை இங்கே பார்க்க போகிறீங்க. புரிஞ்சுதுங்களா? கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். படிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே படிச்சிட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் அப்போ நம்ம டிசம்பருக்கு மேலே கவலையே பட வேண்டாம். அப்போ வந்து ரிவிஷன் மட்டும் கொடுத்தாவே போதும். அழகாக நிறைய சென்டம் எடுத்துடலாம். சரிங்களா? கண்டிப்பாக மெயின் சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட்டுமே சென்டம் அச்சீவ் பண்ணுங்கள். லாங்குவேஜுக்குமே சென்டம் மார்க் போடுறாங்க. ஸோ தயவு செஞ்சு 600க்கு 600 உங்களோட டார்கெட்டாக இருக்கட்டும். உங்களோட டார்கெட் என்னன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் நேம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது மண்டே பார்த்துட்டோமா? அடுத்து டியூஸ்டே ஜூன் வந்து 17th கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 2 பாட்னியில் பேலன்ஸ் உள்ளது. அதாவது சாப்டர் 1 இங்கே பார்த்தீங்களே பாட்னி அதோட பேலன்ஸை இங்கே படிக்க போகிறீங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸு சாப்டர் 2ஓட பேலன்ஸு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 2 இங்கே படிச்சிங்களே அதோட பேலன்ஸை இங்கே படிக்க போகிறீங்க. அதுக்கடுத்தது வெட்னஸ்டே 18th ஜூன் 18th பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் சாப்டர் 1ம் கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 2ம் படிக்க போகிறீங்க. கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சாப்டர் 2 படிக்கிறீங்களா அதோட பேலன்ஸை இங்கே படிக்க போகிறீங்க. ஓகே. அதுக்கடுத்தது தேர்ஸ்டே 19th ஜூன் 19th ஃபிசிக்ஸில் சாப்டர் 1 பேலன்ஸு, ஜுவாலஜியில் சாப்டர் 1 பேலன்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 1 2 இந்த 2 லெசன்ஸுமே பேலன்ஸ் எதாவது இருந்ததுன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த பேலன்ஸை கவர் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன லெசன் நான் இதில் கொடுத்துருக்கேன் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 1.1 1.2 1.3 1.4 1.5 கொடுத்துருக்கேன். அடுத்து கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1 சாப்டர் 2. அதுக்கடுத்தது ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்தது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாட்னியில் ஒரு லெசன், ஜுவாலஜியில் ஒரு லெசன் கொடுத்துருக்கோம். சொன்னது புரியுதுங்களா? இங்கிலீஷ் தமிழ் கொடுக்கல. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேரம் டைம் ஒதுக்கி பிளான் பண்ணி இந்த ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்குறது. இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இந்த பிளான் பார்க்கும்போதே இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத. நீங்கள் ஃபர்ஸ்ட் வீக்கை பக்காவாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீக் வந்து ஈஸியாக போர்ஷன் கவர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் நினச்சிட்டு படிக்காமல் இது வந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸாக நினச்சிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய அளவில் உங்களோட பப்ளிக் டார்கெட்டை பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை 100% கொடுக்கும். சரிங்களா? ஸோ இது பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்தோம். அடுத்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்துருவோம்.
12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீக்லி ஸ்டடி பிளான் ஃபர்ஸ்ட் வீக்குக்கானது ஜூன் 13th இருந்து ஜூன் 19 வரையும் தேர்ஸ்டே வரையும் உங்களுக்கு பிளான் 1 வீக்குக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன போர்ஷன் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளான் சொல்லிடுறேன். எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர், காமர்ஸில் செகண்ட் சாப்டரில் 1 and 2, அதை தான் அப்படி 2ன்னு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் காமர்ஸில், அக்கௌண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர், பிஎம்மில் 5 எக்ஸசைஸு, ஹிஸ்ட்ரியில் 2 லெசன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 2 லெசன். இது செகண்ட் மட்டும் இல்லை, 1 and 2ன்னு அர்த்தம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், இனிமே ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன் ரெண்டுமே வரும். இது வந்து நான் எப்படி உங்களுக்கு இதை பிளான் கொடுத்துருக்கேன்னா, பிஎம்மில் வந்து உங்களுக்கு டோட்டலாக 17 எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அதர் சப்ஜெக்டில் 19 லெசன் இருக்குது. ஸோ டோட்டலாக 36 லெசன் வருது. ஸோ இதை டிவைட் பண்ணி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்குக்கு ஒரு 9 லெசன் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ என்ன பிளான் பார்த்துருவோமா? 12th ஸ்டாண்டர்டுக்கான காமர்ஸ் குரூப்கான ஸ்டடி பிளான். ஃப்ரைடே 13th அன்னைக்கு ஜூன் 13 பிஎம்மில் எக்ஸசைஸ் 1.1, 1.2 எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸோட கவர் பண்ண போகிறீங்க. பிஎம் இல்லாதவங்க ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசனும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ஃபர்ஸ்ட் லெசனும் படிங்க. எக்கனாமிக்ஸில் சாப்டர் 1 கவர் பண்ணிக்கோங்க. அடுத்தது சாட்டர்டே 14th அன்னைக்கு ஜூன் 14 எக்கனாமிக்ஸில் பேலன்ஸ் உள்ள சாப்டர் 1ல் பேலன்ஸ் படிக்காமல் பெண்டிங் உள்ளதை முடிச்சுக்கோங்க. அக்கௌண்ட்ஸில் சாப்டர் 1 பாருங்கள். சண்டே ஜூன் 15 அன்னைக்கு பிஸ்னஸ் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.3யும் 2.1, 2.2 எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸோட பாருங்கள். பிஎம் இல்லாதவங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் லெசனில் பேலன்ஸ் உள்ளதை படிங்க. ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசனில் பேலன்ஸ் உள்ளதை படிங்க. அதுக்கடுத்தது மண்டே ஜூன் 16 அன்னைக்கு அக்கௌண்ட்ஸில் சாப்டர் 1 பேலன்ஸ் படிங்க. அடுத்து காமர்ஸில் சாப்டர் 1 பாருங்கள். இங்கே அக்கௌண்ட்ஸ் வந்து சாப்டர் 1 படிக்கிறீங்க இல்லையா, அதோட பேலன்ஸ் இங்கே புரிஞ்சுதுங்களா? அடுத்தது காமர்ஸில் சாப்டர் 1. அடுத்து டியூஸ்டே 17th அன்னைக்கு ஜூன் 17 பிஸ்னஸ் மேக்ஸ் பேலன்ஸ் படிங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் செகண்ட் சாப்டர், ஹிஸ்ட்ரியோட செகண்ட் சாப்டர், காமர்ஸோட சாப்டர் 1ஓட பேலன்ஸு. பிஸ்னஸ் மேக்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே 2 பேலன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அடுத்தடுத்து பெண்டிங் சேர கண்டிப்பாக பிஎம்மில் கொஞ்சம் பெண்டிங் வைப்பீங்க. அதனால் உங்களுக்கு பிஎம் இங்கே பேலன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 18th ஜூன் வெட்னஸ்டே பிஸ்னஸ் மேக்ஸ் பேலன்ஸ் கொடுத்துருக்கேன். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் செகண்ட் சாப்டரோட பேலன்ஸும், ஹிஸ்ட்ரியோட செகண்ட் சாப்டரோட பேலன்ஸும் கொடுத்துருக்கேன். எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனோட பேலன்ஸை படிங்க. காமர்ஸ்க்கு சாப்டர் 2 படிக்க ஆரம்பிச்சிருங்க. தேர்ஸ்டே ஜூன் 19 காமர்ஸ் சாப்டர் 2ஓட பேலன்ஸ் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இங்கே அதர் சப்ஜெக்டோட பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை கவர் பண்ணுங்கள். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு போர்ஷன் ஹெவியாக இருக்க மாதிரி. இது எல்லாமே மிட்டம் போர்ஷன் மட்டும்தான். நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு லெசன் கூட கொடுக்கல. ஸோ இது எல்லாமே உங்களோட மிட்டம் போர்ஷன். ஸோ இருக்கக்கூடிய இந்த 4 வீக்குகளை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு டிவைட் பண்ணி பிளான் கொடுத்துருக்கேன். இந்த பிளானை நீங்கள் கரெக்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்ஸில் சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். டிசம்பர்லேயே நீங்கள் ஃபுல் போர்ஷனே பக்காவாக ரெடி ஆகிடலாம். சொன்னது புரியுதுங்களா? ஸோ 100% இந்த ஃபர்ஸ்ட் வீக்கான ஸ்டடி பிளான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோஸ் பார்த்து அழகாக படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். யாரெல்லாம் உங்களோட ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமோட மார்க் ஷீட்டை எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக செகண்ட் வீக்கான ஸ்டடி பிளான் என்னன்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பர்சனலாக சில அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 12th-க்கான 10th-க்கான 11th-க்கான பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாம் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இம்பார்ட்டன்ஸ்க்கான வீடியோஸு. ஸோ பார்க்காதவங்க மற்ற வீடியோஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட் லிங்க்கை ஒவ்வொரு வீடியோஸ்லையும் போய் பாருங்கள். பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் செகண்ட் வீக்குக்கான ஸ்டடி பிளானோட பார்க்க போகிறோம். தேங்க்யூ.